ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல மர்மமான இடம் இருக்குது, ஆபத்தான இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் அப்படி ஒரு ஆபத்தான இடம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மையிலே அப்படி ஒரு ஆபத்தான இடம் இருக்குங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உலகத்தில் இருக்க எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் என்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து கொண்டு சேர்க்க முடியும், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சரி, நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? யாராலுமே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா எனக்கு இன்டர்நெட் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இன்டர்நெட்ல ஒரு டார்க்கான சைடு ஒன்று இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டார்க் வெப். ஸோ டார்க் வெப்புங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் ஒரு 3 லேயர் இருக்குது. இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ண இன்டர்நெட் இருக்குல்ல, இந்த இன்டர்நெட்டில் ஒரு 3 லேயராக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன லேயருங்கிறத பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்ஃபேஸ் லேயர்னு சொல்லிட்டு ஒரு லேயரை பிரிக்கிறாங்க. அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் லேயரில் வந்துடுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீப் வெப்னு சொல்கிறாங்க. டீப் வெப்ங்கிறது நம்மளோட ஜிமெயிலு, நம்மளோட பேங்கிங் அக்கௌண்ட்டு, நம்மளோட ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுற எல்லா விஷயம் இருக்குல்ல, ஸோ லாகின் யூஸ் பண்ணி பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீப் வெப்பில் வந்துடும். இந்த 2 லேயரை வந்து நம்ம காமனாக எல்லாமே யூஸ் பண்ணுற விஷயம் தான். பட் 3வது ஒரு லேயர் ஒன்று இருக்குது, அதுதான் டார்க் வெப். இந்த மாதிரி டார்க் வெப்பை வந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ இதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ரௌசர்லாம் இருக்குது. ஸோ அது மூலிமா தான் நீங்கள் இந்த டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டார்க் வெப் வந்து எதனால் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் யூஸ் பண்ணுறதுக்காக இது கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டோட சில அஃபிஷியல் சீக்ரெட்டான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிறதுக்காக, யாருக்குமே உலகத்தில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி டார்க் வெப்ங்கிற அந்த விஷயத்தை யூஸ் பண்ணாங்க. சில ஜேர்னலிஸ்ட் கூட இதை யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ முக்கியமாக சில பர்சன் மட்டும்தான் இந்த மாதிரி டார்க் வெப்ங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டார்க் வெப்ங்கிறது நல்லவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே இல்லீகல் பீப்புள் தான் இதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லீகல் பீப்புள்னு சொல்ல போனீங்கன்னா நிறைய பேர் இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ் சேல் பண்ணுறவன், வெப்பன் சேல் பண்ணுறவன், அதுக்கப்புறம் அந்த ஹியூமன் ஆர்கன்லாம் திருடுறவன், அதுக்கப்புறம் அந்த காசு கொடுத்தா கொலை பண்ணுறவன், அதுக்கப்புறம் அந்த ஒரு மனுஷனை வந்து உயிரோடு டார்ச்சர் பண்ணி அதில் வந்து சில இதெல்லாம் பண்ணுற சில சைக்கோஸ்லாம் இருப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி சில மனித மிருகங்களும் இந்த மாதிரி டார்க் வெப்புக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் டார்க் வெப் வந்து உலகத்தில் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இது யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? ஏன்னா ஒருவேளை நீங்கள் தெரியாதனமாக உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட வலையில் விழுந்துருவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி டார்க் வெப்பில் போய் பல பிரச்சனை மாற்றிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை பற்றி நான் ஒரு 2 கதைகளை மட்டும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கவனமாக கேளுங்க, இந்த வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் இதில் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜ் பையன் என்ன பண்ணியிருக்கான், இந்த மாதிரி டார்க் வெப்புங்கிற ஒரு கான்செப்டை எங்கேயோ பார்த்துருக்கான். பார்த்துட்டு ஆர்வ கோளாறில் இந்த டார்க் வெப்புக்குள்ளே போயிருக்கான். சில அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லை, பட் போயிருக்கான். போனவன் ஒரு ரெட் ரூம்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒன்று இருக்குது, அதில் போயிருக்கான். அதில் போனவனுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல, ஏதோ ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கான், பேசியிருக்கான், எல்லாம் ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபரை கூப்பிட்டு வந்து அவனை வந்து ரொம்ப உயிரோட டார்ச்சர் பண்ணியிருக்கான். லைவாக ஒருத்தர் டார்ச்சர் பண்ணியிருக்கான். இதை பார்த்து அந்த பையன் பயந்து போயிட்டு இன்டர்நெட்டை க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். பட் அவனால் அது முடியல. உடனே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வருது அவனுக்கு, பாப்அப் மெசேஜ்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, ஐ எம் வாட்சிங் யூ அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த மெசேஜை பார்த்து அந்த பையன் ரொம்ப ஷாக் ஆகி பயந்து போயிட்டு உடனே லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிடுறான். ஷட் டவுன் பண்ண கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டு முன்னாடி ஒரு மர்மமான நபர் ஒருத்தர் வந்து நிற்கிறான். இந்த பையன் அந்த நபரை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போயிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான் இந்த மாதிரி தகவல் எல்லாத்தையுமே. உடனே அங்கே போலீஸ் வந்து உடனே வந்தனால அந்த பையன் வந்து தப்பிச்சிருக்கான். ஒருவேளை சப்போஸ் அவன் ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் நிலைமை என்னவெல்லாம் இருக்கலாம், ஓகேவா? ஸோ நான் 2வது சொல்லப்படுற ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி டார்க் வெப்புக்குள்ளே போயிட்டு ஒரு மிஸ்ட்ரியான பாக்ஸை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பட் அந்த பாக்ஸும் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அப்படி வந்த அந்த பாக்ஸை அந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்க்குற அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு.
என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் படிஞ்ச ஒரு ஆடை, யாருதுன்னு தெரியல, பட் ரத்தம் படிஞ்ச ஒரு ஆடை ஒன்று இருக்குது. உள்ளவே வந்து சில எலும்பு, மனித எலும்பு கூடவே உள்ளே இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க மிரண்டு போயிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வச்சு அனுப்பியிருக்கான். அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் நெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கான். இதை பார்த்து அவங்க பயந்து போய் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி டார்க் வெப்பில் இருக்கிறவங்கள அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம ட்ராக் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இதை ஆக்சஸ் பண்ணுறானுங்க, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம சாதாரண இன்டர்நெட்டில் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அவனை ட்ராக் பண்ணலாம், சில விஷயம்லாம் பண்ணலாம். ஆனால் டார்க் வெப்பில் அது முடியவே முடியாது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து டார்க் வெப்பை சூஸ் பண்ணி அதில் வந்து நிறைய இல்லீகல் வேலைலாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து டார்க் வெப்பை தெரிஞ்சு கூட போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சைபர் கிரைம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோனில் சின்னதாக ஒரு மெசேஜ் வரும். இந்த மெசேஜை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த மாதிரியும் நம்மளுடைய டேட்டாவை திருடுறானுங்க. ஒரு சில பேர் லிங்க் அனுப்புவானுங்க. இந்த லிங்க் அனுப்பி நம்மளுடைய மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிப்பானுங்க. அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க நம்மளை பிளாக்மெயில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அவனுங்க. அதாவது சைபர் குற்றவாளி என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் உறுதிப்படுத்துகிறோம். ஓகேவா? இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கள், அதை பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது எது கரெக்டான லிங்க்கு, எது தப்பான லிங்க்குன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க தெரியாதனமாக எதையாவது டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா விளைவுகள் மோசமாக இருக்கும். ஸோ இனிமேல் இந்த டார்க் வெப் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஓகேவா? ஸோ இதை யாருமே ட்ரை பண்ணாதீங்க. டார்க் வெப்புங்கிறத ட்ரை பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இருந்துச்சுன்னு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, பார்ப்போம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். பாய்.